Voice of Tamil 24. காதல் கொண்டேன் படத்தில் தனுஷின் நடிப்பை பார்த்துவிட்டு அவரை பாராட்டும் போது ஏற்பட்ட பழக்கம் தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் காதலாக மாறியது. பிறகு சில சிக்கல்களை அடுத்து இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். இருவரின் காதலுக்கு அடையாளமாக யாத்ரா, லிங்கா என்ற 2 மகன்கள் இருக்கிறார்கள். இருவருமே உச்சக்கட்ட காதலோடு தங்களது திருமண வாழ்க்கையை சுமூகமாக நகர்த்தி கொண்டிருந்தார்கள். முக்கியமாக 2 பேரும் ஒருவரையொருவர் அனுசரித்தும் துணையாகவும் இருந்தனர். ஐஸ்வர்யாவுக்கு இயக்குநராகும் ஆசை இருப்பதாக தெரிந்து கொண்ட தனுஷ் 3 படத்தில் ஹீரோவாக நடித்தார். அந்த படம் வசூல் ரீதியாக சரியாக போகாவிட்டாலும் விமர்சன ரீதியாக கொண்டாடப்பட்டது. அடுத்ததாக அவர் இயக்கிய வைராஜாவை படமும் சுமாரான வரவேற்பையே பெற்றது. அந்த படத்திலும் தனுஷ் கெஸ்ட் ரோலில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நிலைமை இப்படி இருக்க திடீரென இருவரும் பிரிவதாக சில வருடங்களுக்கு முன்பு அறிவித்தனர். தனுஷை பிரிந்த பிறகு சில வருடங்கள் எந்த படமும் இயக்காமல் இருந்தார் ஐஸ்வர்யா. சூழல் இப்படி இருக்க சில மாதங்களுக்கு முன்பு அவரது இயக்கத்தில் லால் சலாம் படம் தியேட்டரில் வெளியானது. ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோலில் செய்திருந்தார். ஆனால் படம் படுதோல்வியை சந்தித்தது. அதற்கு காரணம் ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனதை கூறினார் ஐஸ்வர்யா. அது பெரும் ட்ரோலுக்கு உள்ளானது. மேலும் இன்று வரை லால் சலாம் படம் OTTயிலும் ரிலீஸ் ஆகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தனுஷும் ஐஸ்வர்யாவும் சில வருடங்களுக்கு முன்பு தங்களது சமூக வலைதள பக்கத்தில் தாங்கள் 2 பேரும் புரிவதாக அறிவித்து விவாகரத்தும் பெற்றுவிட்டார்கள். இந்நிலையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கவிருக்கும் அடுத்த படம் குறித்து புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது சித்தார்த்திடம் அவர் சமீபத்தில் கதை சொல்லி ஓகே வாங்கிவிட்டாராம். ஆனால் அந்த படத்தை தயாரிப்பதற்கு யாரும் முன்வரவில்லையாம். இதன் காரணமாக தானே தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் அந்த படத்தை தயாரிப்பதற்கு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.